யூரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனால் ரொம்ப அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப நுரைச்சிட்டு போகிற மாதிரி. இப்போ வந்து ஒரு பிளட்டு வந்து இந்த குளோமருலை வழியாக போகும்போது எதெல்லாம் தேவையில்லாத கழிவு பொருட்கள் இருக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா புரதம் இருக்கோ அதையெல்லாம் இது வந்து வடிகட்டிட்டு உடம்புல வந்து புரதம் வந்து பற்றாக்குறை இருக்க ஆரம்பிக்கும் போது அங்கங்கே நீர்கள் வந்து தேங்க ஆரம்பிச்சிருது. இப்போ சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது போய் இந்த ரத்த நாளங்களை டேமேஜ் பண்ணும்போதும் இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை. அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிற உணவுப் பொருட்களையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. கை கால் முகம்லாம் வீங்கிக்க வந்து ஆரம்பிக்குது. வாட்டர் ரிட்டென்ஷனுக்கு சோடியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துக்கக்கூடிய உப்போட அளவை வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், அதாவது சிறுநீரகத்தில் வரக்கூடிய ஒரு குறைபாடு. இப்போ சிறுநீரகங்களில் குளோமருலே அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும். இது வந்து நம்மளோட வடிகட்டி மாதிரி காஃபியெல்லாம் ஃபில்டர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வடிகட்டி மாதிரியான வேலைகளை செய்கிறது தான் இந்த குளோமருலை. இப்போ ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த குளோமருலையோட ஃபில்ட்ரேஷன்ஸ் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா, இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஜெனட்டிக் காஸ் தான். இல்லைனா இதுக்கு காரணமே என்னன்னு நம்ம வந்து எக்ஸாக்ட் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. குளோமருலையோட அந்த வெசல்ஸ் எல்லாம் திக்காகும் போது ஸ்க்ளீரோசிஸ் மாதிரி ஆயிடுச்சுனாலும் இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து ஒழுங்காக நடக்காது. இல்லைனா நெஃப்ரோபதி மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து ஒழுங்காக நடக்கலை. இப்போ சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது போய் இந்த ரத்த நாளங்களை டேமேஜ் பண்ணும்போதும் இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை. அடுத்தது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரத்த கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து ஒழுங்காக நடக்காமல் இருக்கும். இப்போ இது நடக்கலை அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிளட்டு வந்து இந்த குளோமருலை வழியாக போகும்போது எதெல்லாம் தேவையில்லாத கழிவு பொருட்கள் இருக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா புரதம் இருக்கோ அதையெல்லாம் இது வந்து வடிகட்டிட்டு தேவையில்லாததை சிறுநீரகங்களுக்கும் நல்லா இருக்கிறத மறுபடியும் பிளட் சர்க்குலேஷன்ஸ்லேயும் வந்து இது திருப்பி அனுப்பிச்சிடும். இதோட ஃபில்ட்ரேஷன்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படிங்கும்போது உடம்புல இருந்து தேவையில்லாத புரதங்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிருது. அதில் முக்கியமான புரதம் வந்து அல்புமின். ஸோ இப்போ இந்த அல்புமின் வந்து யூரினில் லீக் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்து புரதம் வந்து பற்றாக்குறை இருக்க ஆரம்பிக்கும் போது அங்கங்கே நீர்கள் வந்து தேங்க ஆரம்பிச்சிருது. அதனால தான் இந்த இதில் முக்கியமான சிம்டம்ஸாக வந்துட்டு கை கால் முகம்லாம் வீங்கிக்க வந்து ஆரம்பிக்குது. பாடியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் போக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த வாட்டர் ரிட்டென்ஷன்னால் நம்மளுக்கு வெயிட் கெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். கை கால் முகத்தில் வந்து வீக்கம் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு மூச்சு விடுறதுல கூட வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்க ஆரம்பிக்கும். யூரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனால் ரொம்ப அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப நுரைச்சிட்டு போகிற மாதிரி, கலர் வந்து மாறுற மாதிரி, ஒரு க்ளவுடியாக இருக்கிற மாதிரி, அப்படியெல்லாம் வந்து புரதம் ரொம்ப அதிகமாக லீக் ஆகும்போது இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூரின் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அப்புறம் பிளட்டில் வந்துட்டு யூரியா கிரியாட்டினின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னியோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக இதுக்கு நம்ம வந்து உப்பை வந்து நம்ம அளவை வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டர் ரிட்டென்ஷனுக்கு சோடியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துக்கக்கூடிய உப்போட அளவை வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உப்பு போட்டு நம்ம இருக்கக்கூடிய பேக்கெட் ஐட்டம்ஸ், ஊறுகாய், உப்பு பிஸ்கெட்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிற உணவுப் பொருட்களையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதில் ஹோமியோபதியில் என்ன மாதிரியான ஸ்கோப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்ட்ரேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மெடிசன்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா யூரினில் வந்து இந்த அல்புமின் ட்ரேஸ் ஆகிறதோ இல்லை லீக் ஆகிறத வந்து நம்ம அப்படியே கிராஜுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்துட்டு அந்த டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய நம்ம உடல் சோர்வாகட்டும் இல்லை வந்துட்டு ரொம்ப டயர்டாகி போயிடுறது, இது எல்லாமே நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.